ஓகே ஓகே நல்லா இந்த தள்ளி கொடுங்க தாத்தா சார் கொஞ்சம் ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நான் கும்பகோணத்துக்குலேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பேர் தேனுபுரீஸ்வரர் கோயில். ஸோ பட்டீஸ்வரம்னா ஒரு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் சோழர் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊர். பட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு போட்டிருக்குன்னா, காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோலி கவ், அதோட ஒரு லெஜெண்டோட அசோசியேட்டடாக உள்ள கோயில் இது. காமதேனு அதாவது பட்டி, சிவபெருமான வழிபட்ட இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு பட்டீஸ்வரம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஸோ இந்த ஊரில் தேனுபுரீஸ்வரங்கிற லிங்க ரூபத்தில் சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். ஞானாம்பிகை ரூபத்தில் பார்வதி இருக்கிறாங்க. சிவனும் பார்வதி இந்த கோயிலில் இருந்தாலும் இந்த பட்டீஸ்வரம் கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது துர்கை அம்மன். ஸோ இந்த கோயிலோட பிக்சர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோலேருந்து சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம கும்பகோணத்தை சுற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்துலேயும் மிகப்பெரிய 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ரொம்ப பழமையான சிற்ப வேலைப்பாடுகளில் ரொம்ப ரொம்ப தலை சிறந்து விளங்கக்கூடிய கோயில்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளை மாதிரி ஆட்கள் நமக்கு டைம் கிடைக்கும்போது அப்பப்போ இந்த கோயில்களுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷனை பண்ணாதான் இந்த மாதிரி சோழர்கள் காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டு ஏற்படுத்தின கோயில்களை நம்ம காப்பாற்றவும் பராமரிக்கவும் முடியும். ஸோ உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கிடச்சிச்சின்னா இந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் பட்டீஸ்வரம் ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். I am so blessed to visit such a temple. Thank you very much.